ஏதோ பேச்சுக்கு சில நேரம் கோவத்துல வெட்டிடுவேன், குத்திடுவேன், கொன்னுருவேன்னு எல்லாரும் சொல்றது சகஜம்தான். அந்த மாதிரி தான் என் பிள்ளையும் செஞ்சா. 2 பேரும் கோவத்துல ஏதோ மாறி மாறி பேசிக்கிட்டாவ. இதெல்லாம் பெருசு பண்ணாதமா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருமா. ஐயோ இப்படி போட்டு அடிச்சிருக்காவ, என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காவல. எல்லாம் நல்லா இருப்பாங்களா எல்லாரும்? பாவிகளா, இதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? கவிதா, உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அங்க நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம் பாரு. நீ ஏன் அங்க போற? நானே வண்டியை கொடுத்து உன்னை அனுப்பி வைக்கிறேன், போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க என்ன கூப்பிடுவாங்க. நானும் இவன் என் அண்ணனை அடிச்ச வீடியோவை ஆதாரமா கொண்டு வரேன். ஒரு போலீஸ்காரன் குடும்பத்தை அடிச்சா இன்னொரு போலீஸ்காரன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? உங்களையும் சேர்த்து வச்சு குமர சொல்லுவான். நீ ஏமா அவகிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க? என்னடா அப்படி பேசிட்டு இருக்க? நீ தான் கூட்டு வந்தியா? ஆமா போமா, இங்க வந்து நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இல்லையா, நானாதான் உடைய பார்க்க வந்தேன். ஆனா இப்படி நிலைமையில உடைய பார்த்துட்டேன். இப்படி அவ ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடிச்சு உதைச்சா நீங்கெல்லாம் என்ன பார்க்க வருவீங்க, அழுவீங்க, அவகிட்ட மன்னிப்பு கேட்பீங்கன்னு தானே அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதையே செய்றீங்களே. இப்ப நீ போறியா இல்லையா? மாமா கூட்டி போமா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படியா இப்ப நீ போறியா இல்லையா? இனிமே முகத்துல முழிக்காதீங்க, போங்க. நான் உள்ள போறேன். என் பிள்ளை அறிவு கெட்ட பிள்ளை என்னமோ சொல்லிட்டு போறாமா. அதை நீ பெருசா எடுத்துக்காதம்மா. உன் அண்ணனை அடிச்சதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என் பிள்ளை எப்படியாவது விட்டுருவா. இங்க பாரு, இந்த கதையே வேண்டாம். நான் இன்னும் உன் புள்ள மேல எஃப்ஐஆர் போடல, இப்ப போட மாட்டேன். இன்னைக்கு நல்லா கவனிச்சுட்டு நாளைக்கு தான் எஃப்ஐஆர் போட போறேன். போட்டு கோர்ட்ல நிறுத்த போறேன். எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். உன் புள்ளைக்கு 6 மாசமோ 1 வருஷமோ ஜெயில் தண்டனை வாங்கி கொடுப்பேன். உன் புள்ளைய நான் விட மாட்டேன் சுந்தரி. ஐயோ, இந்த பருவா என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதவோ. உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன். எப்படியாவது என் பிள்ளைய விட சொல்லியே. ஆசை இருந்தா நல்லா விழுந்துக்கோ, ஆனா நான் உன் பிள்ளைய விட மாட்டேன். ஐயோ முருகா, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருப்பா. நான் என்ன பண்ணுவேன்? கவிதா, இந்த பாரு, நீ நானும் தாயா பிள்ளையா தானம்மா பழகி இருக்கோம். நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவைய தெரிஞ்சவைய தானம்மா. என்னம்மா அப்படி எல்லாம் பண்றேன்? என் பிள்ளைய விட்டு. என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இப்படி பண்ணலாமா? ஹலோ மேடம், நான் ஒண்ணு உங்க புள்ள மேல கம்ப்ளைண்ட் பண்ணல. உன் புள்ள மேல கம்ப்ளைண்ட் பண்ணது யார் தெரியுமா? உன் மருமக திவ்யா தான். உன் புள்ளைய கட்டின அருமையான பொண்ணு அந்த ராஜாவோட பண்டாட்டி தான். எனக்கு எல்லாமே தெரியும் தாயி. அப்புறம் பொண்டாட்டியே புருஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அவ கால போய் விழு. நான் ஒண்ணு பண்ண முடியாது. திவ்யா மனசு வச்சு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் ராஜா தப்பிப்பான். இல்ல சான்ஸே இல்ல. ஏன்னா திவ்யா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டா. தம்பி, என்னடா கொடுமை இது? ஐயோ, என் மருமவா தலையில அவளே மண்ணலி போட்டுக்கிறாளே. என்ன இங்க வந்து கண்ணீர் விடாத. போ, மருமக கிட்ட போய் அவ கால்ல விழு. அவ சத்தியமா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டா. கிளம்பு கிளம்பு, அங்க போய் அழு. போ போ. கவிதா, என் பிள்ளை எப்படியாவது விட்டுமா. போடி. யோ, என்ன ஏதோ மண்டை அசைச்சு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ணாலும் பருப்பு வேகாது. கிளம்பு கிளம்பு. ஏய் போடா.
பங்களா வாசல்ல காவலுக்கு நிக்கிற கூர்க்கா மாதிரியே உங்க மாமா வாசல்லே நின்னுட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் வா. ஏய் நெல்லுடி, பக்கத்து தெருவில் இருக்கிற பாய் கடையில் முட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன். இப்போ ஆட்டோவில் இறங்கி வரேன். ஓ, முட்டை வாங்க நாமக்கலுக்கே போயிட்டியா? இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு கேள்வி கேளுங்க. சும்மா வெளியில வச்சு என்னைய கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. ஏய் ஏய், கேட்டுக்கிட்டு பதில் சொல்ல போற? ஏய், எங்க போனேன்னு கேட்டா பதில் சொல்லாம நிக்கிற? நீ எங்க போன எனக்கு தெரியும்டி. இவன் கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போனல? ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பிள்ளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பெத்த வயிறு பத்தி ஏறிது. அத நல்லா சாவ கொடுத்துட்டு வந்துட்டு. ஏய், என்ன சொல்ற? என் பிள்ளை போட்டு அடிச்சிட்டாங்களா? ஆமா மாமா, நாங்க போறதுக்கு முன்னாலே மாப்பிள்ளை போட்டு அடிச்சிட்டாங்க. நாங்க போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை பார்க்க விட்டேன். ஏய், அவனை விசாரிக்க தானே கூட்டு போனாங்க. விசாரணை கூட்டு போய் எப்படி அவன் அடிக்கலாம்? கவிதாங்க இல்லையா? அடிக்க சொன்னதே அவதாங்க. என்னடி சொல்ற? ஆமா மாமா, நாங்களும் எவ்வளவு சமாதானம் பேசி பார்த்தோம். அக்கா எவ்வளவு கெஞ்சி கூட பார்த்துட்டா, ஆனா விடல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க, என் அண்ணனை உன் பிள்ளை அடிச்சதுனாலதான் அடிக்க சொன்னேன். ஆனா கேஸ் கொடுத்தது உன் மருமவ தான். உன் மருமவள வந்து வாபஸ் வாங்க சொல்லு, உன் பையனை விட்டுடுறேங்கிறா. எல்லாத்துக்குமே காரணம் இவதான். இவள ஏய் அக்கா, கதவை தர, கதவை தர. அக்கா கொஞ்சம் என் பிள்ளை அங்க கிடந்து அடி வாங்கிட்டு இருக்கு. நாங்க எங்க பெத்தவங்க செத்துட்டு கிடக்குறோம். உனக்கு ரெஸ்ட் கேக்குதா? ரெஸ்ட் கதவை தரேன். நான் என்ன சொன்னேன் உனக்கு? மருமக கிட்ட சண்டை போடாம சொன்னானே இல்லையா? பாருங்க, நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணது போதும். நான் நியாயத்தை தான் கேக்குறேன். இந்த மகாராணியம்மா அங்க வந்து கேஸ வாபஸ் வாங்கினாதான் அந்த மகாராணியம்மா என் பிள்ளைய வெளியில விடுவேன்னு சொல்லிட்டா. இவள 2 பேரும் பேசி ஒப்பந்தம் பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்க விட மாட்டேன். கதவை தர. ஏய், இப்ப எதுக்கு கதை உடைக்கிறீங்க? பல பேர் மண்டே உடைக்கிற அளவுக்கு இப்ப எனக்கு ஆத்திரமா தான் இருக்குது. அப்படியா? உடைங்க உடைங்க. அத நீ எதிர்பார்க்கறீங்க? ஐயோ தாயி, நான் ஒன்னியும் சொல்லல. அந்த கவிதாவையும் என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கானே அந்த இன்ஸ்பெக்டர் பையன், அவனையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உங்க புள்ள இன்னொருத்தர் மண்டையை உடைச்சாரே, அது மட்டும் நியாயமா? ஏம்மா, நாங்க உனக்கு என்னமா பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை போட்டு இப்படி பாடா படிச்சு எடுக்கிற? நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கும் வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துல 2 பாவத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எப்படி ஆச்சு? என் கழுத்துல யார் தாலி கட்ட வேண்டியது? யார கடத்தி கொண்டு போய் யார் வச்சா? யாருக்கு பதிலா யார் என் கழுத்துல தாலி கட்டினா? சொல்லுங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணுமா இல்ல உங்களுக்கே தெரியுமா? சரி, அதை விடுங்க. அடுத்த பாவத்தை சொல்றேன். நான் எப்படி கர்ப்பமான எனக்கு எப்ப முதல் இரவு நடந்துச்சு? சொல்லுங்க. இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியாது, அதனால அவரையே கேக்குறேன். நீங்க அப்ப ஊர்ல இல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க மாமா. ராஜாவும் நானும் ஒன்னா சந்தோஷமா வாழல, மனசு ஒத்து போகல, எங்களுக்குள்ள எந்த உறவுமே நடக்கல. நாங்க 2 பேரும் டைவர்ஸ் வரைக்கும் போனோம். ஆனா இப்ப திடீர்னு நான் கர்ப்பமா இருக்கேன். இது எப்படி நடந்தது மாமா? எப்போ எப்போ நடந்ததுன்னு எனக்கே தெரியாது மாமா. எனக்கே தெரியாது. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மாமனார் கிட்ட ஒரு பொண்ணு இதெல்லாம் சொல்றானா அவன் மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மாமா.
நான் எப்படி கர்ப்பமான எனக்கு எப்ப முதல் இரவு நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு பொண்ணு சொல்றானா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலியா இருந்திருப்பா. இதுக்குள்ள காரணம் யாரு? யாரு? என்னம்மா சொல்ற நீ? அப்படின்னா இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நாங்க என்ன பாவம் பண்ணோம், எங்களை ஏன் இப்படி தண்டிக்கிறேன்னு கேக்குறாங்களே, அவங்க பதில் சொல்லட்டும். சொல்லுங்க. ஏய், மருமக என்னடி சொல்றா? அப்படின்னா எப்படி தில்லுமுள்ளு பண்ணி உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுங்களோ அதே மாதிரி அக்காவும் தம்பி இந்த தில்லுமுள்ளு பண்ணி இந்த காரியத்தை பண்ணீங்களா? சொல்லுங்கடா பாருங்களா. இவ்வளவு நாளா திவ்யாவோட சம்மதத்தோடு தான் இந்த முதல் சம்பவம் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடி செண்டாலி, நீதான் பண்ணிட்டு போயிட்டு சொல்லி தரேன்டி. இல்லைங்க, நான் எது பண்ணணும் நம்ம பிள்ளைங்க நல்லதுக்காக தாங்க பண்ணேன். ஏய் அடி பாவமா, என்ன பண்றீங்க? புத்தி கெட்டத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க. வயசுக்கேத்த மனுஷன் மரியாதை நடக்க தெரியாது. அவன் பொண்ணு மாறிடா, நீ உட்கார சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க. போடா இங்க இருந்து, போடா போடா. சாரி மதிவா, இப்படியெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் மாத்தவும் முடியாது. இவனுக்கு யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதான். அப்படி அவனோட பய காரணமா இருந்தா அவன் ஜெயிலே இருக்கட்டும்மா. அவனை நான் ஜாமீன் எடுக்க விரும்பல. அவன் ஜெயிலே கிடக்கட்டும். நீங்களா மனுஷங்களாடா? இல்ல தம்பி, அந்த மனுஷன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலப்பா. என்னால உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. இத்தனை வருஷத்துல அந்த மனுஷன் ஒரு நாள் கூட உங்ககிட்ட அது ஒரு வார்த்தை பேசுறது இல்லையே. என்னால உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரே வார்த்தையில உன்னை இப்படி பேசிட்டு போயிட்டாரு. தம்பி இங்க பாரு, யாரு உன்னை இப்ப பேசிட்டாவ? ஆமா தானே, உங்க அக்கா புருஷன் தானேயா. இந்த பாரு, அழாதப்பா, எல்லாத்தையும் மறந்துடணும்யா. அக்கா முகத்தை கொஞ்சம் பாருயா. உன் அக்கா உனக்கு அம்மா மாதிரி தானேயா. போதுங்க போ. ஐயோ, என் தம்பி கோச்சிட்டு போயிட்டானே, என்ன பண்ணுவேன்? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு தானே பிரிச்சுக்கிறத இதுக்கு ரெட்டையும் நான் சேர்த்து வச்சேன். முருகா, நீ ஏன் போட்டு இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க? மேடம், ராஜா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க வீட்லயும் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வேற அடி பின்னிட்டேன். காயம் ஒண்ணும் வெளியில தெரியல. மேடம், காயம் வெளியே தெரியறதுக்கு நாம எதுக்கு மேடம்? காயம் வந்து வெளியே தெரியாது, எல்லாம் உள்காயம் தான். அவனை விட்டுறலாமா? அட நீங்க வேற, அவனை விடுறதுக்காகவா இவ்ளோ பாடுபட்டேன்? என் அண்ணனை அடிச்சிருக்கா.
அவனை சும்மா விடக்கூடாது. அப்போ ஒன்று பண்ணுங்க, எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல புடிச்சு பண்ணிருங்க. அதான் சார் பிளான். உள்ள போய் 6 மாசம் சாவட்டும், அதான் அவனுக்கு தண்டனை. மேடம் நல்லா யோசிச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது திவ்யா, இவனோட பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை எப்பயுமே நிரந்தரமா இருக்காது. சப்போஸ் மனசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க கேஸ் நிக்காது, பம்பாயிரு பாத்துக்கோங்க. சார், அவ ஏன் ஃப்ரெண்டு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு வாக்கு கொடுத்துட்டா உயிரே போனாலும் உறுதியா நிப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டுருங்க. நீ என்ன பாக்குற? போய் எஃப்ஐஆர் புக் எடுத்துட்டு வா. ஓகேம்மா. கான்ஸ்டபிள், Yes, madam. ராஜாவை கூட்டிட்டு வா. வரமாட்டேன்னு நினைச்ச, வந்துட்ட. என்னப்பு, நேத்து பருப்புக்கு குக்கர்ல எத்தனை விசில் விட்ட? ஆமா, பருப்பு வெந்துச்சா? சும்மா ஒண்ணும் வேகல, வெந்து அப்படியே குழஞ்சு போயிடுச்சு. மெதுவாடா, பாத்து. அம்மா, இந்தாங்கம்மா எஃப்ஐஆர் புக்கு. ராஜா மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க புக்கு. அவரை விட்டுடு. திவ்யா, என்ன உளர்ற? என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என் முகத்தை பாரு, என்ன பார்த்து சொல்லு. என் அண்ணனை அடிச்சு போட்டவனைய விட சொல்ற? ஏய், இங்க நின்னு போஸ் கொடுக்க வந்திருக்க. வீட்ல உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை இங்க சொல்லி ஆகிற வேலையை பாரு. இல்லைன்னு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின, கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போன பொண்ணுன்னும் மாசமா இருக்க பொண்ணுன்னும் கொஞ்சம் கூட பரிதாபம் பார்க்க மாட்டேன். ஆமா, கட்டம் புருஷன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற. நம்ம குடும்பத்துல இப்படிதான் உன்னை வளர்த்தாங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி நம்ம குடும்ப மனத்தை காட்டுல பறக்க விட்டா தொலைச்சிருவ ராஸ்கல். என்ன பழக்கம் இது? கட்டின புருஷன் போலீஸ்ல போட்டு கொடுக்குற பழக்கம் எப்படி வந்தது? இத பார், நீ 4 செவத்துக்குள்ள இவன் கூட வாழாம போ. இல்ல அவன்கிட்ட அடி வாங்க, இல்ல நீ அவனை திருப்பி அடி. அது 4 செவத்துக்குள்ள மட்டும் இருக்கணும். செவத்தை தாண்டி வாசல் வரைக்கும் வரக்கூடாது. நல்லதோ கெட்டதோ, இனிமேல் இவனை நீ ஆம்பளையாவும் புருஷனாவும் மதிச்சுதான் ஆகணும். முதல் தடவை நீ கோர்ட்டுக்கு போகும்போதே உன்னை கொன்னு புதைச்சிருப்ப. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தடுத்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீ உயிரோட இருக்க. ஒழுங்கு மரியாதை நீ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற வழிய பாரு.